அதிமுக, திமுக, பாஜக உள்ளிட்ட பிரதிநிதிகள் ஆளுநரை சந்தித்து மனு அளித்திருந்த நிலையில் இது தொடர்பாக தமிழக அரசிடம் ஆளுநர் விளக்கம் கேட்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக அரசியலில் புதிய சர்ச்சையாக உருவெடுத்திருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் விலகல் மற்றும் குதிரை பேரம் குற்றச்சாட்டு விவகாரம் தற்போது ஆளுநர் மாளிகையின் கவனத்திற்கு சென்றிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசிடம் ஆளுநர் விளக்கம் கேட்க வாய்ப்பிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அதிமுகவை சார்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்மையில் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். இந்த நடவடிக்கை தன்னிச்சையானதல்ல, அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் அரசியல் பேரம் மூலம் நடைபெற்றிருக்க என திமுக, அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து 3 கட்சிகளின் பிரதிநிதிகளும் தனித்தனியாக ஆளுநரை சந்தித்து மனுக்களை அளித்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், அறிக்கைகள் மற்றும் சில வீடியோ ஆதாரங்களும் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் டெல்லி சென்ற ஆளுநர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்தார். இந்த சந்திப்பு பிறகு தமிழக அரசியல் தொடர்பான விவரங்களில் ஆளுநரின் செயல்பாடுகளில் மாற்றம் காணப்படுவதாக அரசியல் வட்டாரங்கள் கவனித்து வருகின்றன. குறிப்பாக அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினை குறித்து கூடுதல் தகவல்கள் சேர்ப்பதிலும் அரசிடம் விளக்கங்கள் கோருவதிலும் ஆளுநர் ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சிகளின் மனுக்கள், சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் மற்றும் சட்ட ஆலோசனைகளை ஆய்வு செய்த பிறகு தமிழக அரசிடம் ஆளுநர் அர்லேக்கர் விளக்கம் கேட்கலாம் என தகவல் என்பது வெளியாகியுள்ளது. தமிழக அரசியலில் புதிய சர்ச்சையாக உருவெடுத்துள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் பதவி விலகல், குதிரை பெற குற்றச்சாட்டு விவகாரம் தொடர்பாக ஆளுநர் விளக்க கேட்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக அரசிடம் ஆளுநர் விளக்கம் கேட்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குதிரை பெறும் குற்றச்சாட்டு தொடர்பாக தமிழக அரசிடம் ஆளுநர் அர்லேக்கர் விளக்க கேட்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். குதிரை பெறும் விவகாரம் தொடர்பாக அதிமுக, திமுக, பாஜக உள்ளிட்ட பிரதிநிதிகள் ஆளுநரை சந்தித்து மனு அளித்திருந்த நிலையில் இது தொடர்பாக தமிழக அரசிடம் ஆளுநர் விளக்கம் கேட்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக அரசியலில் புதிய சர்ச்சையாக உருவெடுத்திருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் விலகல் மற்றும் குதிரை பேரம் குற்றச்சாட்டு விவகாரம் தற்போது ஆளுநர் மாளிகையின் கவனத்திற்கு சென்றிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசிடம் ஆளுநர் விளக்கம் கேட்க வாய்ப்பிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அதிமுகவை சார்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்மையில் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். இந்த நடவடிக்கை தன்னிச்சையானதல்ல, அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் அரசியல் பேரம் மூலம் நடைபெற்றிருக்க என திமுக, அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து 3 கட்சிகளின் பிரதிநிதிகளும் தனித்தனியாக ஆளுநரை சந்தித்து மனுக்களை அளித்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், அறிக்கைகள் மற்றும் சில வீடியோ ஆதாரங்களும் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் டெல்லி சென்ற ஆளுநர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்தார். இந்த சந்திப்பு பிறகு தமிழக அரசியல் தொடர்பான விவரங்களில் ஆளுநரின் செயல்பாடுகளில் மாற்றம் காணப்படுவதாக அரசியல் வட்டாரங்கள் கவனித்து வருகின்றன. குறிப்பாக அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினை குறித்து கூடுதல் தகவல்கள் சேர்ப்பதிலும் அரசிடம் விளக்கங்கள் கோருவதிலும் ஆளுநர் ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சிகளின் மனுக்கள், சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் மற்றும் சட்ட ஆலோசனைகளை ஆய்வு செய்த பிறகு தமிழக அரசிடம் ஆளுநர் அர்லேக்கர் விளக்கம் கேட்கலாம் என தகவல் என்பது வெளியாகியுள்ளது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.